ஒரு கொலையில ஈடுபட்டவங்களுக்கு ஒன்டென்னா ஏதோ ஒரு மாரி போட்டு 3 நாளைக்கு ஒரு தடவ அவங்க வீட்ல போய் நிக்கிறீங்கங்க. இங்க திருச்சி மாவட்டத்துல சனமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவரா இருக்கக்கூடிய அறிவழகன் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் ஊராட்சி மன்ற தலைவரா இருக்கிறாரு. அவரு ஒரு கொலை வழக்குல இருக்காரு. அவரு ஜாமீன்ல வந்து இருக்காரு. அவருக்கு 3 நாளைக்கு ஒரு தடவ போலீஸ் போறாதா அவரு சொல்றாரு. நான் இன்னும் பார்க்கல. அப்ப கோயம்புத்தூர்ல நடந்த அந்த பெண்ணுக்கு எதிரான தீங்கு விளைவித்தல்ல அவங்க மேல வழக்கு இருக்குன்னு சொல்றாங்க. எனக்கு ஆச்சரியம் இல்ல. இது அரசியல் பின்புலமா? அதிகார பின்புலமா? இல்ல தமிழக காவல்துறை பணிபுரிகளுக்கு உண்மையிலேயே வேலை தெரியலையா? நான் அரசுக்கே வரலைங்க. ஆட்சியாளர்களுக்கே வரல. நான் உலகெங்கும் வாழும் 10 கோடிக்கு மேலான தமிழ் சொந்தங்களுக்கு தான் நான் சொல்றேன் நானு. இவ்வளவு கேடுகட்டி, இவ்வளவு கீழ்த்தரமாக, இவ்வளவு விசாரணை மிக மோசமாக நடக்கிற ஒரு மாநிலம் நான் பார்த்ததே இல்ல. எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நல்ல வழக்குகள்லாம் கோட்ட விடுறாங்க. திரும்பி ஹாசினி கொலை வழக்கு கோட்ட விட்டாங்க. தமிழ்நாட்டில் 1% தான் கன்விக்ஷன் ரேஷியோவாங்க. 100 கொலை குற்றம் நடந்தாலும் அந்த பெண் கொடுமை எல்லாம் சேர்த்தா 100 குற்றங்கள் நடந்தா விசாரணை நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் 3ஐயும் தாண்டி கன்விக்ஷன் வாங்குறவங்க 1%க்கு வந்துட்டாங்க. 100 குற்றங்கள் நடந்தா ஒரு குற்றத்துக்கு தான் அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்குது. இது மிகவும் கேவலங்க இது. இது மானக்கேடு, அவமானம். இதை நான் சொல்வதில் எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. இதுக்காகலாம் என் மேல வந்து அரசாங்கம் கோவப்படுறதோ, காவல்துறை கோவப்படுவதோ, இல்ல என் மீது நடவடிக்கை எடுக்கணும்னா தாராளமா எடுக்கலாம். எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது.